முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் இங்க யுகேலேருந்து பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 2 வீக்ஸா வீடியோ போடல. ஏன்னு உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு 10 நாளா பரபரப்பா நம்ம நியூஸ் சேனல்லயே தான் இருந்தோம். பாலிடிக்ஸ் நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆ நான் உட்பட. ஸோ அதனால தான் வந்து ஒரு பிரேக் விட்டுட்டேன். முதல்ல ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து எந்த ஒரு அரசியல் பதிவும் கிடையாது. அதேமாரி என்னுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இதுல. ஆக்சுவலி எந்த ஒரு கட்சியையும் எதையுமே ஃபாலோ பண்றவளும் கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பக்தி பதிவு மட்டுமே. அ என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தங்களோட லைஃப்ல வந்து முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் இந்த 2 வருஷம் வந்து நம்ம நூத்துக்கணக்குல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா, மக்களோட ஒரு பொது நலன், ஒரு பொதுவான முடிவு அப்படிங்கிற விஷயத்துல கூட, முருகப்பெருமான் வந்து எப்படியெல்லாம் வந்து அற்புதங்கள் நிகழ்த்துறாரு அப்படிங்கிறது உண்மையாவே நான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதனால தான் கட்டாயம் இதுல வச்சு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் டே வரைக்குமே எனக்கு வந்து என்ன நடக்குது தமிழ்நாட்டுலங்கிறது சுத்தமா தெரியாது. எனக்கு வந்து சரி எலக்ஷன் அன்னைக்கு வந்து இது மாரி எப்பயும் இல்லாத அளவுக்கு நெறையா பேரு வந்து வோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது தான், அப்ப இருந்து நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் ரொம்ப ஆர்வமா. அப்போ நம்ம சிஎம் விஜய் அவங்க வந்து திருச்செந்தூர் போனது, அது எல்லாமே எனக்கும் வருது. ஸோ ரிசல்ட் முடிஞ்சு அவங்க தான் வந்து மெஜாரிட்டி வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அம் நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து, திரு விஜய் அவங்க வந்து இங்க திருச்செந்தூர் போயிட்டு கையில வேல் வச்சிருக்கிற மாரி அந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருந்தது. அது போட்டு நான் வாழ்த்து தெரிவிச்சு, மனசார அப்ப நான் முருகப்பெருமான் கிட்ட தான் வேண்டுறேன். ஸோ இது வந்து தமிழ் கடவுளான முருகர் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்ல கூட இருந்து வழிநடத்தி மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு மனசார முருகப்பெருமான ஒட்டி தான் அந்த ஒரு போஸ்ட்டும் நான் போடுறேன். அப்போ கூட ஒருத்தங்க கேட்குறாங்க, "என்ன சிஸ்டர் பாலிடிக்ஸ்லாம் வருதுன்னு?" இல்ல, இல்ல இது என்னன்னு தெரியல. எனக்கு முருகர்கிட்ட நான் வேண்டுனேன். அதனால நான் போடணும்னு தோணுச்சு. மத்தபடி நான் யாரையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே வந்து அந்த சண்டே வரைக்கும் அவர் பதவி ஏற்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய குழப்பங்கள் நெறைய போயிட்டுருந்து எல்லாரும் விடிய விடிய நியூஸ் பார்த்துட்டுருந்தாங்க. நானும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நியூஸ்ல தான் நானும் ஓட்டிட்டுருந்தேன். அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டுருந்தாங்க. ம் அ திரு விஜய்க்காக வந்து நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு பண்ணாங்க. யாருக்குமே எக்ஸ்பிளிசிட்டா நான் ரிப்ளை பண்ணல. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப் வச்சிருக்கோம். நம்ம பேசுறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி அப்படிங்கும்போது, எங்கேயுமே வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேசிறக்கூடாதுன்னு எந்த குரூப்லயுமே வந்து அது இனிஷியேட் ஆ ஆ ட்ரிகர் ஆச்சு. அப்ப கூட வந்து நான் ரொம்ப கண்ட்ரோல்டா அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப கிளியரா அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் அ திரு விஜய் அவங்க வந்து பதவியேத்ததுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்த ஒரு மெசேஜ் அத என்னால ஷேர் பண்ணாம இப்ப வீடியோல இருக்கவே முடியல. சரி இது பாலிடிக்ஸ்ன்னு நெனச்சாலும் பரவால்ல. ஆனா ஒரு ஒரு மக்களுடைய ஒரு பொது நலன், மக்களுடைய ஒரு பொதுவான விஷயம் வரும்போது, முருகப்பெருமான் எப்படி பதில் சொல்றாரு அப்படிங்கிறது உண்மையா எத்தன பேர் இந்த மாரி வந்து முருகர்கிட்டயோ அல்லது அவங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ வந்து ஒரு பதில் கேட்டுருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நெறைய பேர் நெறைய பக்கம் அர்ச்சனைலாம் பண்ணாங்க. அந்த வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன். ஆனா, கேட்டதுக்கு இப்படி ஒரு பதில் யாருக்காவது கிடைச்சிருக்குமா அப்படின்னா, உண்மையா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அரசு மெம்பர் நம்ம சகோதரி சௌமியா. இவங்க ரொம்ப சூப்பரா திருப்புகழ் பாடுவாங்க. ஸோ இவங்க தான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் என்னால இதுக்கு வந்து ஷேர் பண்ணாம என்னால இருக்கவே முடியல. என்னால ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. நான் ஷேர் பண்ணியே தான் ஆகணும். பாலிடிக்ஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லாமயே இருந்தேன். இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அவங்களோட மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ அவங்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி ரொம்ப பதட்டம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு திரு விஜய் அவர்கள் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. எல்லாருக்குமே எப்படின்னா, அவங்க எவ்ளோ சீட் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தான் நெறைய டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அது மாரி வந்து இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஸோ முருகர் கிட்ட வந்து இவங்க வேண்டுனது மட்டும் இல்லாம, இவங்க பதில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அ ஸோ நம்ம திருப்புகழ் புத்தகம் நம்ம வெளியிட்டதுக்கு முன்னாடி திருப்புகழ் பிடிஎஃப் நம்ம வெளியிட்டிருந்தோம் இல்லைங்களா? அ அது வந்து ஃபோன்லேயே இருந்திருக்கு. ஸோ நம்ம திருப்புகழ் புத்தகத்தில நம்ம எல்லாமே முருகர் கிட்ட பதில் கேட்போம். அவரும் பல 100 வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறது. அது மாரி சரி கேட்கலாம் முருகர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டு, கடகடகடன்னு நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு ஃபோன்ல இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு, டக்குன்னு நீங்க கைய வச்சீங்கன்னா ஒரு இடத்துல நிக்கும் இல்லையா? ஸோ அப்படி நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு அவங்க ஒரு இடத்துல நின்றுருக்காங்க. அவங்க விரல் இருந்த இடம் என்ன அப்படின்னு நான் இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறேன். "வாளின் முனை" அப்படிங்கிற ஒரு திருப்புகழ் நமக்கு தெரியும். நம்மளோட இதுல இருக்கு. அது இனிஷியலா கூட இருக்காது பார்த்தீங்கன்னா, லேட்டரா தான் வரும் அந்த திருப்புகழ். அதுல வந்து நீங்க பாருங்களேன், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்து 2வது லைன்ல 2வது வார்த்தை பாருங்க.
தேவி முதல்வர் வணங்கும் திரு அம்பிகை. ஸோ அவங்க கை அந்த விரல் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இருந்த வார்த்தை முதல்வர் அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு ஷாக் ஆயிருச்சு. என்ன இப்படி முதல்வர்ன்னு வருது அப்படின்ட்டு, சரி இது எதேர்ச்சியா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்திருக்கு. ஒருவேளை முருகர் வந்து திரு விஜய் வந்து சிஎம்மா வருவாரு அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயங்கர கியூரியாசிட்டி. ஸோ என்கிட்டயும் வந்து சரி பாலிடிக்ஸ் பத்தி பேச வேணாம்னு அவங்க இத ஷேர் பண்ணல. அப்புறமா பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அவங்க ரிசல்ட் அன்னைக்கு வந்து திருப்பியும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது செம டென்ஷன். எல்லாருக்குமே அவரு வருவாரா இல்லையான்னு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் போல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி, திருப்புகழ் புத்தகமே கையில இருந்திருக்கு. அதனால சரி புத்தகத்திலேயே நம்ம கேட்டு பார்க்கலாம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இதே மாரி வேண்டிட்டு, "முருகா நீ என்ன பதில் சொல்ற?" அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிட்டு, கண்ண மூடிட்டு ஒரு பக்கத்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க நம்ப மாட்டீங்க. எக்ஸாக்ட்லி சேம் வாலின் முனை திருப்புகழ் இருக்கிற பக்கத்துல, இதே முதல்வர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற அந்த பக்கம் தான் வந்திருக்கு. அவங்க கண்ணும் வந்து மொத போனது அதே முதல்வர்ங்கிற வார்த்தை தான். ஸோ இந்த வாட்டி அவங்களுக்கு வந்து இல்ல. இது வந்து எதேர்ச்சியா நடந்தது இல்ல. ஏன்னா இப்படி வந்து பிடிஎஃப்ல கேட்டாலும் பிடிஎஃப்ல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபோன் வழியா கேட்குறாங்க. இது வந்து ஃபிசிக்கலா கையில இருக்கிற புத்தகம் வழியா கேட்குறாங்க. எப்படி வந்து சரியா ஒரே வார்த்தை வந்து வரும்? 120 பக்கம் இருக்கிற புத்தகத்தில இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து இந்த மாரி அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இது ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்கக்கூடாது சிஸ்டர். இது வந்து முருகர் வந்து நீங்க ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்துக்கு கேட்கும்போது, எப்படி அந்த புத்தகம் வழியா பதில் சொல்றாருன்னு பாருங்க. ஸோ அவரு நீங்க வந்து முன்னாடியே அத சொல்லியிருந்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த டென்ஷனா இருந்திருக்க மாட்டாங்க அந்த ஒரு வாரத்துல. ஏன்னா, நம்ம முருகப்பெருமான் இப்படி தெளிவாக பளிச்சுன்னு வந்து அது 2 தடவ அவர் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது சத்தியமாக நடக்கும் அப்படின்ட்டு எனக்கு அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்படிதான் தோணுச்சு. அதாவது என்னன்னா, இது ஒரு விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது எழுதப்பட்டது. ஸோ அது வந்து கடவுள் அதையும் பார்த்துட்டுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. அதனால தான் வந்து அவர் வந்து முதல்வர்னு 2 தடவ வந்து ஒரே மாரி பதில் சொல்லியிருக்காருங்கிறதும் தெரிஞ்சது. ஸோ திருப்புகழ் வழியா கேட்கும்போது முருகர் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா கருணையோட இருப்பாரு. ஸோ ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகம் வேணும்னா, இதில தான் வந்து சகோதரி வந்து பார்த்துட்டு அவங்க கேட்டது. பதில் கேட்டது. ஸோ இது வழியா வந்து மேபி சேனல் புதுசா இருக்கிறவங்களுக்காக சொல்லிக்கிறேன். பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இது வழியா முருகர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த புத்தகத்தில சாட்சாத் முருகர் தான் இருக்காரு. நீங்க வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல காட்டுற ரம்யா சகோதரியோட நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாரி பல பதிகங்கள் ஒரு முருகர் அடியொருத்தியான அனைத்து பதிகங்களும் நிறைந்த ரத்தின பேழை அப்படிங்கிற வேல்மாறல் புத்தகம் வேணும் அப்படின்னா, நீங்க சேம் ஒரு ரம்யா சிஸ்டருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு. தேங்க் யூ ஸோ மச். அடுத்த வீடியோல வந்து இன்னும் பல அற்புதங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பார்க்குற வரைக்கும். முருகா சரணம்.